கேரியர் உச்சத்திலிருந்து வந்துட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், அரசியலுக்கு எல்லாத்தையும் உங்களை விட்டுட்டு யார் வர சொன்னா? யாரை கூப்பிட்டாங்களா? அவரை வாங்க வாங்க வீட்டு வாசப்பில் நின்று காலையில் வாங்க, தமிழ்நாடு தலைவருக்கு பஞ்சமா இருக்கு, அரசியல் கட்சிக்கு பஞ்சமா இருக்கு, நீங்க தான் ஏமா எங்களை காப்பாற்றணும், யாரும் வாசப்பில் நின்று கேட்டாங்களா? மக்கள் நிக்கிறாங்கல்ல, வேடிக்கை பாக்குறதுக்கு நிக்கிறாங்க. நீங்க நாளைக்கு வந்து ரஜித் வந்து நிக்கட்டும், அன்சிகா மோதி கடத்தரப்புலாக்கு பார்க்கல நின்னாங்க இல்லையா கூட்டம், வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் ஒரு தலைவராக யாரை ஏத்துக்கிட்டாங்களா? தலைவராக ஏத்துக்கிட்டாங்க இல்லையாங்கிறது ஓட்டு போட்ட புறம் தெரியும். விஜய் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாலினை இழிவா பேசுறாருன்னு இருக்கு. அதுக்கே அங்க இருந்து யாருமே ஆப்போசிட்ல ரியாக்டே பண்ண அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலங்க. ஸ்டாலின்ங்கிறவர் சாதாரண முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவருடைய பயணம் கிட்டத்தட்ட 50 வருட பயணம். வாழ்க்கையில் பல போராட்டங்கள், தோல்வியிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு வந்து முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காரு. எத்தனை அவமானங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கேலி கிண்டல்கள். அவர் கலைஞரை போற இல்ல, கலைஞரை போல பேச மாட்டாரு, அவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அவரால் வரவே முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு, உடல்நிலை சரியில்லை, என்னென்ன பேச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் தலைமை பண்புக்கு வந்ததுக்கு தொடர்ந்து வெற்றி. கரூர் சம்பவம் அது எல்லாமே சேர்த்து இந்த படத்துல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால எதுவும் ரிலீஸ் ஆகல. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சென்சார் போர்ட்ல இருந்து அதை ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் அவங்க சென்சார் ஆயிடுச்சு. இந்த ரிலீஸ் வேர்ல்டு வைடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. இவருடைய கல்யாணத்தப்ப பல சினிமா தயாரிப்பாளர்களுக்கு கேஷா கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் கேஷா கொடுத்து 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கிஃப்டா திருப்பி வாங்கியிருக்காரு. கிஃப்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க, களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கட்சி இன்னுமே ரீல்ஸ்லயே இருந்துட்டே இருக்கிறாங்க. ரீல்ஸ்ல தாங்க கட்சி ஆரம்பிச்சாங்க, கொள்கை ரீதியாக வரல, கொள்கை ரீலாக வந்த கட்சி அது. அதனால வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரோட்ல போவார் ஒருத்தர், பாப்பா இங்க லைட் எரியலையா அப்படின்னு பாப்பாங்க. உடனே ஒருத்தர் வந்து லைட் வாங்கி மாட்டுவார், டியூப்லைட் மாட்டுவாரு. உடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர் ஹை ஸ்பீட்ல போடுவாரு, மண்ணிலே ஈரம் பாட்டு போட்டு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? ஏன் ஆகாது? ஆகத்தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த படத்துல நமக்கு எல்லாம் தெரியும், ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கலுக்கு வராக இருந்த படம். சென்சார்ல உள்ள பிரச்சனை, இவங்க சென்சார்லேயே முடிக்கலாம், அதை விட்டுட்டு இவங்க வந்து கோர்ட் வரைக்கும் போய், அப்புறம் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் திருப்பி வேணாம்னு சொல்லி திருப்பி வாபஸ் வாங்கி அப்புறம் ட்ரிபுனலுக்கு அனுப்பப்பட்டு அந்த படம் பார்க்கப்பட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் காலம் உலகம் முழுவதும் பல இந்த போர் நடந்துட்டு இருக்க காலம், அதனால ரிலீஸ் அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. நியமாக தேர்தல் முடிவுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆயிரும். இல்லை, மெயினாக என்னன்னா இப்போ அந்த ஷூட்டிங் கரூர் சம்பவம் அது எல்லாமே சேர்த்து இந்த படத்துல மிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதனால எதுவும் ரிலீஸ் ஆகல. இல்லை, அந்த அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு சென்சார் போர்ட்ல இருந்து அதை ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி அந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அவங்க சென்சார் ஆயிடுச்சு. இந்த ரிலீஸ் வேர்ல்டு வைடு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுனால அவங்க தள்ளி வச்சிருக்காங்க. நம்ம ஜனநாயகன் எடுத்ததுனால ஓகே, பட் அது கூட இப்போ அவர் ஃபேமிலி இஷ்யூ ஒன்று அந்த லாஸ்ட்டாக மனு தாக்கல் செய்ய போகிறப்ப இதாக இருக்குது. அதில் என்னன்னா குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கும் கடன் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது காமெடியாக தான் பார்க்கணும். எங்கள் வீட்டில் இருக்க பெத்த பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு, அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அவர் டிரைவரை வந்து தன் கம்பெனியில் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக்கி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான விஷயங்களை வேறு பக்கம் திருப்பி விடுவதற்காக அந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்காரு. கடனாக கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து டேக்ஸ் வராது, நான் அவர்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன், மனைவி பேரில் சொத்தே இல்லை, 27 வருஷம் வாழ்ந்த மனைவி பேரில் எந்த சொத்தும் கிடையாதுங்கிறாரு. ஆனால் 20 கோடி கடன் கொடுத்தேங்கிறாரு. என்ன கணக்குன்னு நமக்கு கணக்கு அந்த நகைக்கடையில் போனீங்கன்னா ஒரு கணக்கு போடுவானுங்க, செய்கூலி சேதாரம் அதெல்லாம் போட்டு ஒரு கணக்கு சொல்லுவானுங்க, நமக்கு புரியாது. அந்த மாதிரி கணக்கு தான் இவர் சொல்றாரு. பொண்ணு தன் மனைவி மேலேயோ குழந்தைகள் மேலேயோ எந்த சொத்தும் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்றாரு. அதாவது வருமான வரியை மறைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு நாடகத்தை போடுறாரு. வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இவர் தான் வந்து ஒரு தூய அரசியல்வாதி, நான் தான் மாற்று அரசியல்வாதி, ஒரு நேர்மையான அரசியல்வாதின்னு சொல்றாரு. இவரை பற்றி நிறைய செய்திகள் வருது. இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவருடைய கல்யாணத்தப்ப பல சினிமா தயாரிப்பாளர்களுக்கு கேஷாக கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் கேஷாக கொடுத்துட்டு 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கூட கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே கிஃப்டா திருப்பி வாங்கியிருக்கிறாரு. கிஃப்ட்டுக்கு டாக்ஸ் கிடையாது. எப்போ இவர் கல்யாணத்தப்ப பல சினிமா தயாரிப்பாளர்களுக்கு படமாக கொடுத்துருது. நான் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த கல்யாணத்தன்னைக்கு டேட் போட்டு எனக்கு 5 லட்ச ரூபா நான் கிஃப்ட் கொடுக்குறேன், இப்படி வாங்கியிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஆரம்பத்தில் இருந்து இந்த மாதிரியான வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் இப்போ புலி படத்தில் வந்த இஷ்யூ பார்த்து தெரியும் நம்ம. புலி படத்தில் 50 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு 35 கோடி ரூபா தான் கணக்கு காமிச்சிருக்காரு. 15 கோடி ரூபாய் கணக்கு காட்டலை. அதை அவங்க வந்து கேட்குறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா மறைக்கிறாரு. அப்போ தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அதுக்கு டாக்ஸ் கட்ட சொல்கிறாங்க. டாக்ஸ் கட்ட மாட்டேன், நீங்கள் 2 வருஷம் கழிச்சு டாக்ஸ் கட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டுக்கு போகிறா. அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் கோர்ட்டில் இருக்கும். வெளிநாட்டிலேருந்து கார் இறக்குமதி பண்ணதில் அதை டாக்ஸ் மறைச்சிருக்காரு.
இப்போ தன்னுடைய சுய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு நேர்மையற்றவராக இருக்கார் விஜய். இவர் தான் வந்து சொல்றாரு, நான் ஊழல் ஒழிக்க போறேன், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க போறேன் அப்படின்னு இவர் தான் சொல்றாரு. அப்போ தன்னுடைய சுயமா வாழக்கூடிய வாழ்க்கையிலேயே ஒரு நேர்மையற்றவராக இருக்கார் இல்லையா? அந்த பணம் வந்து எவ்வளோ 1.5 கோடி ரூபா கட்ட சொல்றாங்க. 1.5 கோடி யாருக்கு வரப்போகுது? கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க? கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்களுக்கு திருப்பி செய்ய போறாங்க, ஏதோ நலத்திட்டங்களுக்கு போய் சேரும். அப்படி மக்களுக்கு நீ கொடுக்குற கேரியர் உச்சத்திலிருந்து வந்துட்டேன், என்னுடைய எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன், அரசியலுக்கு எல்லாத்தையும் உங்களை விட்டுட்டு யார் வர சொன்னா? யாரை கூப்பிட்டாங்களா அவரை? வாங்க வீட்டு வாசப்பில் இன்னும் காலையில் வாங்க, தமிழ்நாடு தலைவருக்கு பஞ்சமா இருக்கு, அரசியல் கட்சிக்கு பஞ்சமா இருக்கு, நீங்க தான் ஏமா எங்களை காப்பாற்றணும், யாரும் வாசப்பில் கேட்டாங்களா? இப்போ மக்கள் நிக்கிறாங்கல்ல, வேடிக்கை பார்க்கறதுக்கு நிற்கிறாங்க. நீங்க நாளைக்கு வந்து ரஜித் வந்து நிற்கட்டும், ஏன் ஒரு காமெடி நடிகர் ரோட்ல போனா கூட கூட்டம் தெரிஞ்சு நீங்க அன்சிகா மாத்தி கடத்தரப்புலாக்கு பார்க்கலையா, நின்னாங்க இல்லையா கூட்டம்? அது வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம். இவர் தலைவராக யாரை ஏற்றுக்கிட்டாங்களா? தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க இல்லையாங்கிறது ஓட்டு போட்ட புறம் தெரியும். இவர் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு என்ன இப்போ இது இருக்கு? இப்போ ஒருத்தர் தலைவராக நான் ஏற்றுக்கிறேன், அரசியல் தலைவராக ஏற்றுக்கிறேன்னா அவருடைய ஆழமான ஒரு ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருக்கணும், இல்லை அவரோட செயல்பாடு பிடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்த்து கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காருப்பா, தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான திட்டங்கள் வர்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காருப்பா, தமிழ்நாட்டினுடைய நலன்கள் ஒவ்வொன்றா பறி போயிட்டு இருக்கு, அதுக்காக போராடிட்டு இருக்காரு, பல வழக்குகள் வாங்கிக்காரு, சிறைச்சாலை இருக்கிறாரு, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்காக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் பக்கம் நான் போய் திரண்டு நிற்கிறேன், அவருக்காக என்னுடைய தார்மீகமான ஆதரவை கொடுக்குறேன்னா ஒரு நியாயம் இருக்கு. இவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? தான் சார்ந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் பேச மாட்டேங்கிறார், தன் குடும்பம் சார்ந்த பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறார், தன்னுடைய சுய வாழ்க்கையிலேயே ஒரு நேர்மையற்றவராக இருக்கிறார், தன் குடும்பத்தில் நேர்மையற்றவராக இருக்காரு, மனைவி கேஸ் போட்டிருக்கிறாங்க, பிள்ளைகள்லாம் வெளியே இருக்கு, தன் குடும்பத்திலே ஒரு நேர்மையற்றவராக இருக்கிறவர் இவர் எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நேர்மையுள்ள நபராக இருப்பார்? அப்ப இவருடைய சினிமா நடிகராக ஒரு வெளிச்சத்தில் இருக்கார், உச்சத்தில் இருக்கார். அவர் அப்படியே அரசியலுக்கு வர்றாரு. அரசியலுக்கு வர்றப்ப அது கொஞ்சம் ஊடக வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும். அதனால மக்கள் சினிமா நடிகர் ரோட்ல போறப்ப பார்க்கறதுக்காக கூட்டம் சேருவாங்க, பார்க்க தான் செய்வாங்க. இது வந்து எல்லாருமே வாக்குகளாக மாறிடுச்சாங்கிறது தேர்தல் முடிவுக்கு போகிறதான் தெரியும். இப்போ அவர் வந்து நீட் எக்ஸாமுக்காக நிறையா வந்து ஆப்போசிட்டாக பேசியிருக்காரு. அப்போ அனிதா இறந்ததுக்கும் நேரில் போய் இது பண்ணியிருக்கு. ஆனால் நேற்று அவர் தாக்கல் செஞ்ச மனு இதில் பார்த்தீங்கன்னா கோகுலம் நீட் ஃபவுண்டேஷன் ஒரு இதுக்கு 15 லட்சம் ரூபாய் அவர் கட்டியிருக்கிறாரு. அப்போ நீட்டுக்கு எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு ஏன் இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் நடக்கும்? இல்லை, நீட் கோச்சிங் சென்டருக்கு அதுக்கு ஃபண்டு பண்ணியிருக்காரு அவர். அதை பற்றின டீட்டெயிலே தெரியல. அதாவது சொத்துக்களை பூரா எப்படி அதை வந்து மாத்திரா இருப்பாங்க, கடைசி நேரங்களில் பல சொத்துக்களை விற்றுதாக சொல்கிறாங்க. அந்த டீட்டெயில் எதுவுமே இல்லை. சமீபத்தில் அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஜேஎஸ் திருமண மண்டபத்தை விற்றுருக்காரு. அதை விற்ற டீட்டெயில் எதுவும் இல்லை. அந்த பணத்தை அவர் எங்கே வாங்கியிருக்காரு, எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருங்கிற டீட்டெயில் இல்லை. அப்புறம் பெரம்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோச்சிங் சென்டருக்கு பணம் கொடுத்துருக்காரு. அது எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. 1 லட்சம் சதுரடிக்கு மேலே எனக்கு இடம் இருக்குது பனையூர்லங்கிற, அது ஸ்கூலாக இருக்குது, காலி இடமா பத்திரத்தில் காமிச்சிருக்காரு. ஆனால் அது பார்த்தா வந்து விஜய் வித்யாசரம்ங்கிற பேரில் ஏதாவது ஸ்கூலாக இருக்குது. அப்போ இதெல்லாமே வந்து ஒரு வறட்சித்தனம் நீங்கள் பண்ணுறீங்க. வேகமாக 27 வருடம் வாழ்ந்த மனைவிக்கு மேலே எந்த சொத்துமே கிடையாதா? ஒரு சின்ன இது கூட கிடையாதா? அப்போ இது கடைசி நேரத்தில் முக்கியமான ஆள்களை வச்சு இது சிக்கல் வராமல் இருக்கிறதுக்காக பல பூச்சி விலைகளை பண்ணியிருக்காரு. இது நீ அடுத்து வரப்போகுது, கொஞ்சம் நாள் வெளியே வரப்போகுது. இப்போ கெரியரோட உச்சம்ன்றாரு. ஆனால் அந்த உச்சத்தில் சம்பாரிச்சதை பிள்ளைங்களுக்காகவே ஒரு செலவு பண்ணலையா? பையனுக்கு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம்ல. உச்சத்தை விட்டுட்டு யாருக்குங்க வர்றீங்க? பெத்த பிள்ளைக்கு செய்யல. நீங்க கேட்குற நல்ல கேள்வி தான். பெத்த பிள்ளைக்கு செய்யல, கட்டின பொண்டாட்டிக்கு அவங்க என்னை வீட்டில் அலோவ் பண்ணுங்கன்றாங்க. ஒய்ஃப் என் வீட்டுக்குள்ளே என்னை அலோவ் பண்ணுங்கிறாங்க. அதுக்கு நீ விட மாட்டேங்கிறீங்க. நீ கேரியர் உச்சத்தை விட்டு வந்து யாருக்கு செய்ய போறீங்க? சரி, இத்தனை கோடி பணம் வச்சிருக்கீங்கல்ல, நீங்க இதுக்கு யாருக்காவது செஞ்சிருக்கீங்களா? சரி, கேரியர் உச்சத்தை விட்டுட்டு வர்றதான் அரசியல் குவாலிஃபிகேஷனா? சரி, கேரியர் உச்சத்தை விட்டு வந்து என்ன பண்ணிருக்கீங்க? சரி, இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன், என்னுடைய வருட வருமானத்தில் ஒரு அமௌண்ட்டை வச்சு நான் இந்த மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது முன்னாடி இருந்தே நற்பணி மன்றம்ன்ற பேர். நற்பணி மன்றத்தில் என்னங்க செஞ்சாங்க? சென்னையில் பெருவெள்ள வந்துச்சு, யாருக்கா அவங்க நற்பணி மன்றத்தை ஆளை பார்த்துருக்கீங்களா? கொரோனா காலத்தை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு போகிறது 10 மூட்டை அரிசி கொடுக்குறது, 2 மூட்டை நெல் கொடுக்குறோம், 10 நோட் புக் கொடுக்குறோம், 4 பேனா கொடுக்குறது உதவியாது. சூர்யா அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. எத்தனை இன்ஜினியர், எத்தனை டாக்டர், எத்தனை கிராஜுவேட்ஸை உருவாக்கி இருக்கிறாரு. அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க? சொல்கிற மாதிரி தான் இருக்கா? இவர் எங்கே இப்போ திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்துச்சுன்னா வெள்ளம்லாம் வடிஞ்ச பிறகு ஃப்ளைட்டில் போய் இறங்கி ஒரு லக்ஸுரி ஹோட்டலில் தங்கி 4 பேருக்கு இப்போ அரிசி மூட்டை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து வந்துடுவார். இதுனா உதவியா? எத்தனையோ தன்னார்வர்கள் தண்ணியில் இறங்கி வேலை பார்த்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் எத்தனையோ தன்னார்வ நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பிணங்களுக்கு இறக்குனாங்க. அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்க? சரி, அதை கூட விடுங்க. சிம்பிளா நீங்கள் சார்ந்த திரைப்படத்துறையை முடங்கி கிடந்துச்சு கொரோனா காலத்தில். அந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி பண்ணிருக்கீங்களா? எத்தனையோ பேர் தனித்தனியாக உதவி பண்ணாங்க. இவர் மாஸ்டர் படம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல. மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணாரு, நேரம் பண்ணல யாருக்கும். எத்தனையோ வேலை வாய்ப்பு இல்லாம சினிமாவை மட்டுமே நம்பி வாழக்கூடிய தொழிலாளருக்கு கொரோனா காலத்துல வேலை நிறுத்தம், வேலை முடக்கம் நடந்ததுனால பல பேர் வந்து பொருளாதார ரீதியாக நம்ம கஷ்டப்பட்டாங்க. நீங்க யாருக்காவது உதவி பண்ணிருக்கீங்களா? சரி, இவ்வளவு விட்டுருவோம். சிம்பிளா கேட்போம். விஜய் சார்பில் சினிமாவில இருந்து அவருக்கு ஏதாவது ஒரு குரல் வந்திருக்கா? யாருன்னு வரைக்கும்
விஜயினுடைய படத்தை முடக்கியிருக்கிறாங்க. விஜய்க்கு அரசு விஜய் சார்ந்து விஜய் நல்லவருங்க, விஜய் எங்க பண்றீங்க, சினிமாவில இருந்து யாரோ ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காங்களா விஜய்க்கு? ஏன் கொடுக்கல? விஜய் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் விஜய் நல்ல மனிதர் கிடையாது, விஜயனுடைய கேரக்டர் என்னங்கிறது அவர் கூடிய பழகியவர்கள், வைத்து படம் எடுத்தவர்கள், படத்தை இயக்கியவர்களுக்கு நல்லா தெரியும். அவங்க யாருமே அதுக்காக குரல் கொடுக்கல. அப்போ விஜய் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒரு நேர்மையற்றவராக இருக்கிறாரு. அப்போ இந்த நேற்று காமிச்சிருக்கக்கூடிய அந்த சொத்து விவரங்களே அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கு. இப்போ வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு ஸ்டாலினை இழிவா பேசுறாருன்னு இருக்கு. அதுக்கே அங்க இருந்து யாருமே ஆப்போசிட்ல ரியாக்டே பண்ண அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கலைங்க. ஸ்டாலின்ங்கிற ஒரு சாதாரண இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவருடைய பயணம் கிட்டத்தட்ட 50 வருட பயணம். வாழ்க்கையில் பல போராட்டங்கள், தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு வந்து முதலமைச்சர் உட்காந்துருக்கிறாரு. இன்னைக்கு போகிற போக்குள்ள அவரை வந்து அவரோட விஷயம் சொல்ல எத்தனை அவமானங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை கேலி கிண்டல்கள். அவர் கலைஞரை போகிற இல்லை, கலைஞரை போல பேச மாட்டார், அவருக்கு ஜாதகம் சரியில்லை, கட்டம் சரியில்லை, அவரால் வரவே முடியாது, அவருக்கு வயசாயிடுச்சு, உடல்நிலை சரியில்லை, என்னென்ன பேச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் தலைமை பண்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து வெற்றி. இத்தனை கட்சி கூட்டணியை காம்பாக்டாக வச்சுருக்காரு. விசிகா போயிடும், காங்கிரஸ் போயிடும், தேமுதிக போயிடும், அந்த கட்சி வராது, எத்தனையோ கேசியங்கள், எத்தனையோ பொய் நியூஸ்கள், அத்தனையும் சமாளித்து அத்தனை கூட்டணி கொண்டு வந்து கட்டுக்கோப்பாக வச்சு இன்னைக்கு கூட்டணி பங்கை முடிச்சு இன்னைக்கு வந்து தேர்தல் களத்துக்கு போயிட்டாரே. உங்களால் முடியலையே. இதுதான் அனுபவங்கிறது. 50 வருஷம் கலைஞரோடு இருந்த அனுபவம், தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஆளுநர் மிக்க இருக்காரு. அவர் பிடிக்குது பிடிக்காது ரெண்டாவது விஷயம் விட்டுருங்க. ஒரு கட்சி தலைவராக அவர் அந்த கூட்டணியை எப்படி காம்பாக்டாக வச்சுருக்காரு, கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. அதுக்கு ஒரு திறமணும்ல, அதையும் அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த வடிவேல் ஒரு படத்தில் கிண்டி எடுக்க கூப்பிட்டாரு, வாடா வாடான்ற மாதிரி கூப்பிட்டீங்கன்னா உனக்கு கண்டுக்கிறவே இல்லை. அவங்க நீ வாடக்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய அரசியல் இருக்காதுங்கிறது அவங்களுடைய கணிப்பு, பெரும்பாலானோட கணிப்பு. ஏன்னா இப்பயும் வீடு விளையாட மாட்டார், தோல்வியெல்லாம் அவங்களால தாங்க முடியாது. போட்டிருக்க வேட்பாளர்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா கட்சியில் ஜாமீனுக்கு வந்தவரால் வேட்பாளர் கொடுத்துருக்கீங்க. அப்போ காசு கொடுத்தா யாருக்கும் கொடுத்துருவீங்களா? நீங்கள் தான் மது ஒழிக்க போறீங்களா? மது ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் மது கலாச்சாரம் அதிகமாக போயிடுச்சு, போதை கலாச்சாரம் அதிகமாக போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு வேட்பாளராக கஞ்சா கட்சியில் உள்ள போனவொன்னே 10 நாளைக்கு முன்னாடி வந்தவங்க ஜாமீன் வந்தவங்க சீட் கொடுத்துருக்கீங்க. அப்போ என்ன நடந்திருக்காங்க? ஆச்சரியமா இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஜெயிலில் இருந்தவங்க கஞ்சா கட்சியில், அவன் வேட்பாளர். அப்போ காசை கொடுத்து அவங்க கட்சி யாருக்கும் சீட் கொடுத்துருவியா? இன்னொரு வேட்பாளர் வந்து பாலியல் வழக்கில் இன்னைக்கு பல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு அந்த ஆள் மேலே. இப்படி எத்தனையோ பேர் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்குமே தெரியல. அப்போ காசை வாங்கிட்டு போஸ்டிங் சீட்டை கொடுத்துருக்கீங்க. வேட்பாளர்கள் அறிவிச்ச பிறகு இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எல்லாரையும் அந்த 10 நாளைக்கு முன்னாடி அந்த வேட்பாளர் ஜெயிலில் இருந்தாங்க, அவன் எப்படி உள்ள இருப்பா? 10 நாளைக்கு முன்னாடி கஞ்சா கட்சியில் உள்ள இருந்துக்கிறான், ஜாமீன் வந்தோடனே வேட்பாளர் ஆகிட்டான். அப்போ இது விஜய்க்கு தெரியாதா? அப்போ என்ன நடந்ததுக்கு அப்படின்னா, ஆள் கிடைக்காம சிக்கிறவன்லாம் உள்ள தூக்கி போட்டு காசு வச்சுருக்கணும் பூரா வேட்பாளராக கொடுத்து. இன்னொரு அக்கா வந்து டாக்டர்ன்றாங்க, அது பார்த்தா ஃபேக்ட் டாக்டர் போல. அவங்க வந்து ஜோசியத்தில் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அது ஒரு சீட்டிங் போல. அதுக்கு சீட் கொடுத்துருக்கீங்க. அப்போ யாருன்னே தெரியாது அது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ காசு வச்சுருந்தா உங்கள் கட்சியில் சீட் வாங்கிடலாம். 2 கோடி ரூபா வச்சு தான் உங்கள் கட்சியில் சீட் வாங்கிடலாம். நீங்கள் தான் ஊழல் ஒழிக்க போகிறீங்க, பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்கிற நீங்கள் கேன்சர் நோயை ஜோசியத்தை சரி பண்ணலான்னு ஒரு அம்மாவுக்கு சீட் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஏன் பெரியாருடைய கொள்கை தலைவராக வச்சுருக்கீங்க? போதையை ஒழிக்க போகிறேன்னு நீங்கள் சொல்கிற நீங்கள் கஞ்சா கட்சியில் உள்ளோட்டு வழி வந்தவனுக்கு சீட் கொடுத்துருக்கீங்க. என்னையா உங்கள் கட்சி இது? இப்போ பெரம்பூர் தொகுதியில் வந்து கிறிஸ்டியானிட்டி அதிகமாக இருக்கனால விஜய் அங்கே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு சொல்லி, அதுதான் உண்மை. ஏன் திருச்சியில் போய் நிற்கிறாரு? திருச்சியில் இனிக்கோ இறைதராஜ் அப்படிங்கிறவர் கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கம்னு வச்சிருக்கிறாரு. அந்த பகுதியில் இந்த கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காரு. இனிக்கோ இறைதராஜ் அதே கம்யூனிட்டி, விஜயும் அதே கம்யூனிட்டி. அதனால நீ அங்கே போய் நிற்கிற. நீயா சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அரசியல் தலைவன்? எம்ஜிஆர் அப்படித்தான் நின்னாரா? கலைஞர் அப்படித்தான் நின்னாரா? ஜெயலலிதா அப்படித்தான் நின்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அப்படித்தான் நின்னாரா? இதுதான் டிவிக்கே டிஎம்கே என்று இல்லை. தைரியமான ஆளாக இருந்தா நீ வந்து சேப்பாக்கத்து வில்லிகளில் போட்டி போட்டு ஜெயிச்சுப்பாரு. சரி, அதே விடு, முதலமைச்சர் எடுத்து பக்கத்து தொகுதியான பெரம்பூர் பக்கத்தில் குரட்டூர்லன்னு செஞ்சு பார்ப்போம். நீ தானே தைரியமான நல்லாச்சு நில்லு. முதல் தேர்தலையே உனக்கு சேஃப்டியாக உன் சமூகம் சார்ந்த வாக்குகள் எங்கே இருக்கோ அங்கே போய் ஒழிஞ்சுக்கிட்டு நீ வந்து மாற்று அரசியல், தூய அரசியல், மத சார்பற்ற அரசியல், மொழி சாராத அரசியல் நீ பேசக்கூடிய நீ 2 தொகுதியில் போய் நிற்கிற, உனக்கு மேல் நம்பிக்கை இல்லை. அது அவரே ஸ்டேஜில் கூப்பிட்டு சொல்றாரு, எனக்காக விட்டு கொடுத்துருக்காரு இந்த தொகுதியில், அங்கே ஆல்ரெடி வேட்பாளர் இருக்காங்க, அதனால நான் அங்கே போய் நிற்கிறேன். எதுக்கு நிற்கிறேன்? நீ சேப்பாக்கத்து வீடுகள் நின்று பார்ப்போம். டிவிக்கே டிஎம்கே தான் போட்டி. நான் வந்து இந்த முறை வந்து நேரடியாக உதயநிதி ஸ்டாலினை கண்டெஸ்ட் பண்ணுறேன், நின்று பாரு. எனக்கு ஒரே எதிரி அவங்க தான், ஆனால் அவங்க கூட மோத மாட்டேன். ஏன் மோத மாட்டேன்? 2 தொகுதியில் நின்றுக்க, உனக்கு சேஃப்டியாக போய் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுக்க. ஒரு தொகுதியில் போட்டி கொடுன்றேன், டஃப் கொடு. இல்லை, இப்போதைக்கு எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க, களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கட்சி இன்னுமே ரீல்ஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ரீல்ஸில் தாங்க கட்சியை ஆரம்பித்தாங்க. கட்சியே ஆரம்பித்ததே அந்த கட்சி வந்து கொள்கை ரீதியாக வரல,
கொள்கை ரீலாக வந்த கட்சி அது. அதனால வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போவார் ஒருத்தர், பாப்பா இங்கே லைட் எரியலையா அப்படின்னு பார்ப்பாங்க. உடனே படான ஒருத்தர் வந்து லைட் வாங்கி மாட்டுவார், டியூப்லைட் மாட்டுவார். உடனே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. இவர் ஹை ஸ்பீடில் போடுவார், மண்ணிலே ஈரமுடன் பாட்டு போடுவாரு. ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு ரீல்ஸ். இப்போ அவங்களோட தான் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அவங்க தான் அரசியல்ல ரீல்ஸ். விஜயுமே நீங்க ரொம்ப நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த அரசியல் தான் பண்றாரு. ஜென்சி நண்பர்களே அப்படிங்கிறாரு. அப்ப அவங்களுக்கு என்னன்னா விஜய்க்கு ஜெயிக்கணுங்கிற அவசியம், எல்லா தரப்பு ஓட்டுகளையும் வாங்கி அவர் ஜெயிக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. அவர் அந்த ஒரு சிறுபான்மை வாக்குகள், சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய மத ரீதியாக இல்லை, வயது ரீதியாகவும் சொல்றேன், ஜென்சி இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்கி வாக்குகளை பிரித்து விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் விவரமான ஆளு, கொஞ்சம் மெச்சூர்டான ஆள்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீ எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்க, உன் கொள்கை என்ன சொல்லு, நான் எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்பான். இவனுக்கு தான் தெரியாதே, விஜய் சொல்லிட்டாருப்பா, விஜய் நான் சொல்லிட்டாருப்பா, திமுக தப்பான கட்சிப்பா அப்படின்னு இவனுக்கு அந்த மைண்டில் ஏறிடும். அதனால தான் அவரை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு. இவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா ஜென்சி, அப்புறம் சிறுபான்மை வாக்குகள், தலித் இளைஞர்கள் வாக்கு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் அரசியல் பண்ணுவார். இந்த வாக்குகளை மட்டும் வச்சு நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, ஓட்டை பிரிக்கிறது. ஓட்டை பிரித்து விட்டு பாஜக உள்ளே வர்றதுக்கு வழியை விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. இதை தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து ஓட்டை பிரிக்கிறாரு, அதெல்லாம் இருந்தாலும் இளைஞர்கள் எல்லாமே பின்னாடி நிற்கிறாங்க. அது எல்லா இளைஞரும் இல்லைங்க. ரஜினியாக இருந்த பிடிச்ச இளைஞர்கள் யாராவது விஜய் பின்னாடி நிற்பாங்களா? சூர்யாவை பிடிச்ச இளைஞர்கள் யாரும் விஜய் பின்னாடி நிற்பாங்களா? எல்லா இளைஞர்களும் கிடையாது. விஜயை சினிமாவில் பார்த்து விஜய் ரசித்த விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க. எல்லா இளைஞர்கள்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் அவ்வளவு அரசியல் புரிதல் இல்லாமலாம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கிடையாது. எல்லாம் யோசிக்கக்கூடிய இளைஞர். தேர்தல் முடிவுக்கு பிறகு பாருங்க அவர் எப்படி நடக்க போகுது. அஜித் ரசிகர்கள் மொத்தமாக ஆப்போசிட்டாக திரும்பிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள், அதாவது பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் பெரம்பூரில் ரஜினி ரசிகர் மன்றம்ங்கிறது அந்த காலத்துலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங். பெரம்பூர் ரஜினி ரசிகர் மன்றம்ங்கிறது அது எப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அங்கே போய் இவர் போட்டி போகிறாரு. ரஜினிகாந்த் கூட 7.5 எழுத்துட்டு போய் மொட்டையை இது பண்ணிட்டு போயிருக்கீங்க. இப்போ அங்கே இருக்கிற ரசிகர்கள் விடுவாங்களா? எல்லா இளைஞர்களும் இல்லை, அவரை ரசித்த கூட்டம் ஒன்று அங்கே இருக்குது. இல்லை, வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனாக்கு பெரும் வரவேற்பு இருக்குது. அது ஏங்க காசு வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப நீங்கள் வந்து காசை கொடுத்து ஆளை திரட்டிட்டு வந்து கூட்டத்தை காட்டலாம். எடப்பாடி பழனிசாமி டெய்லி போகிறாருல மீட்டிங், அங்கெல்லாம் பார்த்தீங்களா கூட்டத்தை? ஏகப்பட்ட கூட்டம். அதே தான் டிவி லைவ் போகிறாங்க பார்த்தீங்களா? 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? காசு இருந்தால் நீங்கள் ரோட்டில் பண்ணால் கூட நீங்கள் முன்னாடி 4 கேமரா, பின்னாடி 4 கேமரா, இந்த 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். காசு இருக்கிறதுனால தான் அந்த இது பண்ணுறது. ஓட்டு விழுகணும்ல. இல்லை, பிரச்சாரன்றது மக்களோட இறங்கி கூட்டத்தில் போகிறது தான். இவங்க எப்போ அந்த மாநாட்டில் எப்படி ஸ்டேஜ் போட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி பேரிகேட் வச்சு பண்ணுறாங்களோ அதே தான் இப்போயும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினச்சி பண்ணுறாங்க. அதை வந்து காக்க வைக்கிறது, அந்த காக்க வைக்கிறதுக்கு பொறுப்பை தாங்காமல் அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகளை ரசிக்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறாங்க. இப்போ இவங்க பிரச்சாரம் முடிஞ்சு போகிறப்போ ரோட்டில் பஸ்ஸு போகுது, அதெல்லாம் போகுது. ஆனால் கட்சியில் இருக்க அடிப்படை தொண்டர்களும் திமுக பஸ்ஸை இந்த பக்கம் விட்டாங்க, இந்த பக்கம் ஏன் பஸ் வருது, இவங்க மெயின் ரோட்லலாம் போகிறது ஏன் பஸ் வருது, அதுவும் திமுக பண்ணுற சதி. அப்போ இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப ஒட்டுமொத்தம் பந்து விட்டுலாம். ஊருக்கு ரோட்டில் யாரும் நடமாடக்கூடாது, பஸ்ஸு போகக்கூடாது, எல்லா தமிழ்நாட்டுக்கு எல்லா போலீஸையும் கொண்டு வந்து அலர்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சுட்டு விஜய் பேசுகிறாருப்பா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. இன்றைக்கி தேர்தல் களம், எல்லா தலைவரும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அப்போ எல்லா தலைவரும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். எங்களுக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு அவங்க என்ன அர்த்தம்? அவங்க தான் 10 ஜிம்பாய்ஸ் கூட வச்சிருக்கீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசினுடைய பாதுகாப்பில் வேறு இருக்கீங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், எல்லா கட்சியிலையும் தொண்டரணின்னு ஒன்று இருக்கும். தொண்டரணி என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சியோடைய யூனிஃபார்ம்லேயே இருப்பாங்க. அவங்க அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறது, கூட்டத்தை கட்டுக்கோப்பா, அவங்க நிர்வாகி, கட்சி நிர்வாகி. சமயத்து கூட வைகோ அவர்கள் வந்து அதுக்கு ஆள் எடுக்கிற வீடியோக்கெல்லாம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அப்போ எல்லா கட்சியிலையும் அந்த தொண்டரணி அமைப்பு இருப்பாங்க. அவங்க வந்து முதல் இடத்துல இருப்பாங்க, அந்த ஆடியன்ஸோட முதல் இடத்துல இருப்பாங்க. அடுத்து தான் போலீஸ் இருக்கும். அவங்க தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவாங்க, அவங்க கட்சி நிர்வாகி. அந்த ஒரு அமைப்பு இங்கே இருக்கானே தெரியலையே. அவங்க சேலம் இதிலே மீட்டிங்கில் வச்சே நாங்கள் மிலிட்ரி இது நாங்கள் அப்படிலாம். சரி, இப்போ அந்த மிலிட்ரி எங்கே ஒரு இடத்துலையும் காணாமே. ரீல்ஸ் போகிறதுக்கு தான் அந்த மிலிட்ரி யூஸ் பண்ணுறீங்க. அந்த மிலிட்ரி களத்தில் இல்லையே. களத்தில் இருந்தால் இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காதே. அந்த கூட்டத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தினா ஆயிருக்காதே. ரெண்டாவது, போலீஸ் வந்து அரசியல் கூட்டங்களை ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அவன் மொத்தமாக இருப்பான். இவன் அவன் ஒரு எல்லை மீறி போகிறான், அவனை தள்ளி விட்டு அங்கே வேற மாதிரி ஆயிரும், அவனை தடுத்த வேற மாதிரி ஆயிரும். ஒன்றும் கிடையாது. தடுக்கிறதுக்கும் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வர்றா, நீங்கள் உள்ளே போகணும்னு இப்படி தடுத்தீங்கன்னா அடிச்சுட்டாங்கன்றோம். இந்த கடிச்செல்லாம் வச்சாங்க. கடிச்சா பாஞ்சா பார்த்தீங்க ஒருத்தன் அப்படியே ஜாம்பி மாதிரி, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்பவுமே அந்த விஜய் வண்டியை பார்த்து, அந்த கேரவனை பார்த்து பாய தான் செய்யறாங்க, தவ்வுறானுங்க. அது வந்து எப்படின்னா அந்த ரீல்ஸ்லேயே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் அப்படி தவிடுவாங்க டவால். அதனால கையை காலை உடச்சிட்டு வந்து வீட்டு வந்து படுத்து கிடக்குது. பாவம், ஒரு பையன் இறந்து போனால் அவங்க அப்பா பண்ணுற அழுத வீடியோலாம் பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒன்றும் வந்து ஒரு கட்டுப்படுத்தாத ஒரு ஆவான ஒரு கூட்டமாக இருக்குது. இதை வந்து விஜய் வந்து தனக்கு
சாதகமாக பயன்படுத்திட்டு இருக்காரு. தாவேக்கால ஆண்கள் அணி ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்கள் அணி வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஜூலி பிரச்சனையா இருக்கட்டும், விஜய் ஏதோ தன்னோட இது மாதிரி ரொம்ப இழிவா பேசிட்டு இருக்காங்க. அது எப்படி? இல்லை, அவங்களுடைய அரசியலே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான கமெண்ட்ஸ். அதை வந்து விஜயில ரசிக்கிறார். ஒரு கட்சியினுடைய நிர்வாகி அதை கட்டுப்படுத்துறது கிடையாது, அவங்கள ஒழுங்குபடுத்துறது கிடையாது. விஜய் வந்து அதை ரசிக்கிறார். எனக்காக ஒருத்தர் மலை மேலே குதிக்கிறான், எனக்காக ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறிக்கிறான், எனக்காக வந்து என்னன்னாலும் செய்வான், எனக்காக சோசியல் மீடியா சண்டை போடுவான். இதுதான் அரசியல். பார்த்தியா எங்களை திட்டினா எத்தனை பேர் வரான் பார்த்தியா அப்படி ரசிக்கிறாரு. எந்த கூட்டத்திலேயே விஜய் வந்து கரெக்டாக நீங்கள் ஒழுக்கமான முறையில் வந்துட்டு போகணும், நீங்கள் மரத்து மேலே ஏதாவது மேடையில் பேசியிருக்காரு, சத்தியம் வாங்குறாருல எனக்கு ஓட்டு போடுங்கன்னு, நீங்கள் சரியாக வீட்டுக்கு போகணும், இந்த சேட்டையை பண்ணக்கூடாது சத்தியம் வாங்கினாரா? அவங்க ஒழுங்குபடுத்துறதுக்கு சத்தியம் வாங்குறாரா? விஜய் ரசிக்கிறார். இவனுங்க இந்த சேட்டையெல்லாம் வந்து எனக்கு வெயிட் என்னுடைய இதை பாருங்க, எனக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஆட்களை பார்த்தீங்களா, எவ்வளோ கோமாளித்தனாலும் பண்ணுவான். நான் சொன்னால் மரத்தில் வந்து குதிப்பான், அப்போ எனக்கு எப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்கன்னு அவர் ரசிக்கிறார். அப்போ அங்கேயே கட்டுப்படுத்தலையே அவன் என்ன பண்ணுவான்? அவன் கட்சி ஆரம்பிச்சதே இப்போ படம் மாதிரி தான் இருக்கு. ஆமாங்க, அவர் இப்போ வரைக்கும் அவர் வந்து அதை வந்து ஒரு சினிமாவை தான் நினச்சிட்டு இருக்காரு. சினிமாவில் எப்படின்னா காலையில் இருந்துச்சு ஷூட்டிங் போகிறாருன்னா அப்படி நேராக போய் காரில் போய் இறங்குவார், ஒருத்தர் மேக்கப் போட்டு விடுவார், ஒருத்தர் ட்ரெஸ்ஸு போட்டு விடுவார், ஒருத்தர் செருப்பு போட்டு விடுவார், ஒருத்தர் ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுப்பாரு, ஒருத்தர் வாசிப்பார், இல்லாட்டி வாசிக்க முடியல ஒருத்தர் ப்ராம்ப்ட் கொடுப்பாரு, அதை பார்த்துட்டு அப்படியே வாயை வச்சுட்டு கிளம்பி வந்துடுவார். அதை ஒருத்தர் டப்பிங் பண்ணி எடிட் பண்ணி படமாக ரிலீஸ் ஆகி ஓடிடும். இப்போ அரசியல் அப்படி தான் நினைக்கிறார். மாதத்துக்கு ஒருக்கா அப்படி வீட்டை விட்டு வெளியே வருவோம், யாராவது வெளியே கொடுப்பாங்க, அப்படி வேன்லேருந்து மேலே இருந்தோம்னா ஒரு 15 நிமிஷம் பேசுகிறோம், திருப்பி உள்ளே போயிடுவோம். இப்படியே மாதிரி ஒரு 4-5 மீட்டிங் போனால் போதும், முதலமைச்சராக நேராக சிஎம் தான், அவ்வளோதான். இப்போ சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க. சரி, இது கட்சியில் யார் எழுதி? நிர்வாகிகள் யாராவது வச்சிருப்பாங்களே, யாரோ ஒரு சீரியல் டைரக்டராக ஒருத்தர், அவர் தான் அவருக்கு பூரா எழுதி கொடுத்துருக்காருன்றாங்க. சீரியலுக்கு வசனம் எழுதுறவர் தான் எழுதி கொடுத்துருக்காரு போல. அவர் போய் தப்பா சரியில்லாத ராங்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்டு இப்போ வளர ஆரம்பிச்சிட்டாரு நிறைய இடத்துல. ஆமாம், அவர் எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு கூட பயப்படக்கூடிய நபர். எப்படி ஒரு அரசியல் சூஸ் பண்ணாருன்னே தெரியல. சரி சார், மீண்டும் பேசலாம்.